சில வேத பகுதியில் எல்லாரும் சேர்த்து வாசிக்கிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அது 1 முதல் 11ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே. எல்லாரும் சேர்ந்து இப்ப அவர் கடல்ல தச்சு
இதை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ராத்திரி முழுவதும் இருபடி என்னுடைய பாசையை சொன்னால் ஒரு பூரி பொடி கூட கிடைக்காம பல உணர்ச்சலோடு இருக்கின்ற அந்த பேதுருவை படக ஆண்டவர் கண்டார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த படகை ஆண்டவர் நோக்கி பார்க்க ஒரு காரியம் உண்டு. அல்லேலூயா. சுறுசுறுப்பா வேலை செய்கிறவன் தான் யாரு? சீமோன் பேதுரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை ஆராதனையிலும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் சுறுசுறுப்பா இருக்கிறவர்களை நோக்கி பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதரோ புறமே காணும்போது அவருடைய இதயத்தின் ஆழங்களை காண்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தின் வாழ்க்கையை வெறுத்த போய் படகை அடுத்த மறுபடியோ வேலை செய்ய போகும்படியால் அதை சரிப்படுத்திக் கொண்டிருந்த பேதுரு கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளாயிருந்த தெய்வம் ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணி அல்லேலூயா ஒன்று கிடைக்கல. ஜெபம் மாத்திரம் ஒன்று கிடைக்கிற நம்ம தெய்வம். ஜெபம் காரியம் நடக்கிற தெய்வம். வர தொடர்ந்து சொல்லுங்க தெய்வம். என்ன பண்ணுவீங்க? சாரி ஜோபடி ஒன்று கிடைக்கல. தெய்வம் உடைய காரியத்தில் யாச்சு மூணு நாள் அனுபவிச்சு ஜோபடி அப்தேவர் ஒரு நாள் அனுபவிச்சாச்சு ஒன்று காண முடியல. எதைவீங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையை தப்பீரே. நான் வாசிக்க மாட்டேன், தாடிக்கு நிற்க மாட்டேன். ஜெபநாமதி இது வேற என்ன ட்ரைவிங். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரயாசப்பட்டு பல வேதனையோடு இருக்கிறவன் அதனுடைய வேலை செய்கிறவன் கர்த்தர் கண்டபோது ஆண்டவர் மௌனமாக இருக்கல. அவன் பக்கவாக்கி வந்தான். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. விடப்பட்ட எழுதி போகலாம். அல்லேலூயா. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தா பாரத்தை சாப்பிட்டுக்கலாம். இந்த வசனத்தை எழுதி. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் வச்சது எனக்கு சாப்பிட்டு வசனத்தை சொல்றேன் தொடர்ந்து. அல்லேலூயா. மனசிலாயா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி ஓகே. பாஸ் பண்ணி டெக்ஸ்ட்ல நிக்கார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாட்டகை கட்டவர தேவன் பேதுருவின் உற்சாகத்தை பார்த்தார். அவருடைய வாழ்க்கையை எல்லாம் தோல்வியினாலும் அவர் துவண்டு போகாம வேலை செய்ய தயாராக, ஜெபிக்க தயாராக, உபவாசிக்க தயாராக, கண்ணீர் விட தயாராக. அல்லேலூயா. அப்ப இந்த அநேக யோரே போதையா எப்படி தெரியுமா? போரம் போக்கிற நிர்வகிக்க கப்பலை கண்டா அதில் ஏறிப்பாங்க.
ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட் திவேரோனா வர கப்பல கண்டனா இது தேவசத்த மாப்பா பிரைஸ் தி லார்ட் போயிட்டே இருக்கிறாங்க இதுதான் வேணுமா உன்னுடைய வாழ்க்கையில பரிகாரம் வேணுமா நீ இருக்கிற இடத்தை பார்த்து உனக்கு பரிகாரம் தருகிற ஒரு ஆட்கள இந்த பகல் உன்னுடைய வாழ்க்கையில கூட இருக்கிறா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஏ அருமை ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல்
வேளையிலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. நம்மை கையில ஒரு களிமண் போல் தேவ கரத்திலே அர்ப்பணிப்போமையானால் உன்னை காண்கிற ஒருவர் என்னுடைய ஆண்டவர் இந்த மகள் கூட இருக்கிறார். அவருக்கு கண்ணப்பவருக்கு நீ ஒன்று சிந்திக்க முடியாது, ஒன்று செயல்பட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. என் ஆண்டவர் உன்னுடைய உள்ளத்தை ஸ்கேன் பண்ணுகிற ஒரு நல்ல ஸ்கேன் பாடல் இருக்கிறார். ஓ விகாரமா ஷதனகதசியா ரிமனதனகதசியா இதை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், மனம் உடைத்து போய் எதற்கு வாழ்கிறேன்னு கேட்க அன்பை சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கரங்கிற விஷயங்கள் என்னுடைய ஆர்வம் உடைக்கி வரப் போகிறார், உன்னை தொடர போகிறார். உன்னை காண்கிற ஒரு கர்த்தர், உன்னை காண்கிற ஒரு தேவன், பேருடைய படக இயேசு கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேருடைய படக இயேசு கண்டார். கண்ட வேளையிலே என்ன நடந்தது? மீன் பிடிக்கிறவர்கள் அப்பைகளை விட்டு இறங்கினார்கள். ஹல்லேலூயா. இயேசு கண்டபோது அந்த படகை விட்டு இறங்க தயாரானார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, இயேசுவை கண்டோம், அந்த படகிலே இருக்கிறது எல்லாம் படகை விட்டு இறங்கினார்கள். சிலவர்கள் என்ன சுபாவமாக அமைவார்? சோதரம் சோதரம். ஆனால் இயேசுவை காணும்போது உன்னுடைய என்ன சுபாவம் அழிக்கணும், எல்லாம் விட்டு ஒன்று தாழ்த்தி ஒன்று இறங்கி வருகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இட்டி இறங்கி வருகிறார். நம்மை ஈக்கோ விட்டு இறங்கி வரணும். நமக்கு விட்டு கொடுக்க முடியாத சுபாவம் இருக்கிறதா, அதை விட்டு இறங்கி வரணும். நமக்கு கோபம் இருக்கிறதா, அதை விட்டு இறங்கி வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த, ஹல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்கிறேன், இந்த பேதுருவி ஹல்லேலூயா படக இயேசு கண்டபோது பேதுரு ஒருபோதும் நினைக்கல, இந்த பேதுருவினாலே ஹல்லேலூயா படக ஆசீர்வதிக்கப்பட வந்தாலும் பேதுருவுக்கு தெரியாது. தன்னை எப்பா தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒரு படி இறங்கி வந்தாரோ, வேதம் சொல்கிறது, தாழ்மை தேவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை தேவனுக்கோ அவர் இயக்கத்தில் இருக்கிறார். நான் சில வருடங்களுக்கு முன்னதாக ஒரு அன்னையான இல்லத்திலே ஜெபிக்கும்படியாக கடந்து சென்றேன். அந்த அன்னையான சகோதரி ஒரு காலின் மேல் கால் எடுத்து போட்டு, ஹல்லேலூயா, ரைசரா அப்படியே இருக்கிறார். அப்போ நான் உள்ளே போல ஜெபிக்கும்படியா வேலைக்காக வச்சு பாஸ் அது இது கூட அது செய்து என்று சொல்கிறார். அப்படியே கால் போட்டு பரிசுத்தாவியானவர் சொல்றார், தன் பெருமை ஆவியினுள்ளே பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே யோவானை விட்டு பேச வந்தேன். ஹல்லேலூயா. அருமை சகோதரியோடு வரும்போது சொன்னேன், கொஞ்சம் தாழ்த்தி ஜோம் பண்ண வேண்டாம் சொல்லிவிட்டு வந்தேன். ஹல்லேலூயா,
ஈர்க்கும் பிராமணம் இருக்கலாம், அதை விட்டு இறங்கி வரணும், இறங்கி வரணும், இறங்கி வரணும். மற்றவர விட்டு இறங்கி மலைய அலசி கொண்டிருந்தார்கள். இதோ மீன் பிடிக்கிறபடியா இந்த மலையை வீசும் போது அதற்கு தேவையில்லாத அநேக திச்சுகள், நாம் சொன்னது போல சில விச மீன்கள், சில அதற்கு மலை சேர்த்து அதையெல்லாம் எடுத்து வெளியே போட ஆரம்பித்தார்கள். போட்டு விட்டு மலையை அது பிடிச்சிருக்கா, மலை மலையை அடுத்து தொழில் செய்ய முடியுமா என்று அவர் சோதனை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அதை சோதனை செய்து அதை அலசி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்பொழுது யெகோவா அவன் இறங்கினவுடனே அந்த படகில் இயேசு ஏறினார். இந்த மகன் உன்னுடைய கெட்ட சுபாவம், உன்னுடைய புறவிக்குணம், விட்டுக் கொடுக்க முடியாத தன்மை, கீழ்ப்படியாத தன்மை, பொறுக்கிற தன்மை, இரட்டைப்படுகிற தன்மை, அல்லேலூயா, வேண்டிமை, வாகை, இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாததை விட்டு நீ இறங்கிய தயாராகும் போது உன்னுடைய படகில் இயேசு ஏறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவேளையில் இயேசு உள்ள படகா இல்ல இயேசு இல்லாத படகா? ஐசலா, ஐசலா, அல்லேலூயா. சின்ன ஒரு கேள்வி, இயேசு எங்கே இருக்கிறார்? சொல்லுங்க, நீதாங்க பாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வாரும் என் சிங்காசனம் பூமியிலிருந்து மாறி எல்லா இடங்களிலிருந்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய மகிமையை தான் நாம் ரசிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய மகிமையை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நேராக யாரும் பார்த்தது இல்லை, பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் அனுபவத்தில் நம்முடைய பாவங்களை இயேசு பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப சின்ன கேள்வி, அவர் அவங்களோட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இயேசு உள்ளாத இருக்கார், பாக்கியத்துக்குள்ளே இருக்காரோ? அல்லேலூயா, பிரைஸ் காட். நல்லதா? அவர் பரிசுத்த ஆவியாகிய தேவனானவர் அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த விஷயத்திலே நாங்கள் எப்போ தன்னை இறக்கி தன்னை தாழ்த்துறாரோ உடனே இயேசு அந்த படகின் மேல் ஏறினார். அந்த படகு சரித்திரமாக போகிறது. உன்னுடைய வீட்டில் சரித்திரம் மாறணுமா? உன்னுடைய குடும்ப சரித்திரம் மாறணுமா? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய சரித்திரம் மாறணுமா? உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையுடைய சரித்திரம் மாறணுமா? சரித்திர நாயகனாகிய இயேசு இந்த கால வேளையில் உலகத்தில் இறங்கி வர போகிறார். உன்னுடைய குடும்பத்தில் இறங்கி வரணுமா? வந்து தாக்கி கொடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், அவன் பாவியும் பிரதான பாவிதான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்னே வரும்போது ஒரு சத்தம் குப்பை வாயிலாக கேட்கிறார். இதற்காக இந்தியத்தில் ஆழம் இருக்கின்ற எல்லா தேவருக்கு பிரியமில்லாததையும் சிலவங்களுக்கு பிடிக்காம சித்த ஒரு நேரம் வரும், திடீர்னு ஒரு கோபம் வரும், வைரக்காரிப்பாங்க. அப்ப எந்த செய்கிறதெல்லாம் தெரியவே முடியாது. சிலவர்களுக்கு சட்டி இருந்தா சட்டியை தடிப்பாங்க,
மனைவி இருந்தா மனைவி அடிப்பாங்க. அல்லேலூயா. தன்னுடைய கையில் தேவனுடைய பொருள் இருந்தாலும் மனுஷனுக்கு பிரிக்க முடியாத ஒரு சாதாரண அது என்னது சொல்லுங்க. மனுஷனுக்கு பிரிக்க முடியாத ஒரு சாதனம் தெரியாதா? தெரியாதா? மனுஷனுக்கு பிரிக்க முடியாத ஒரு சாதனம் அது என்னது? இதான் இந்த ஒரு சாதனம் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ரகசியம். அல்லேலூயா. ரகசியம். அல்லேலூயா. மொபைல். அல்லேலூயா. சோதரா சோதரா. அல்லேலூயா. அது இருந்தால் கூட கோபம் தெரியுது. அல்லேலூயா. பீஸ் பீஸ் பீஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மணிக்கு கரைக்கான சுயவாக்கியோ யார கோபம் பண்ணதுனால அல்லேலூயா செல்போனுக்கு இல்லையோ 10,000 20,000 காரியாச்சு. அல்லேலூயா. திடீரென பயிரிட்டாங்க. அன்பை சகோதரே, இந்த சுபாவம் முழுமையா சாப்பிடுவதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அந்த அவர் பேதுரு அவர்களோடு இருந்தவங்க கீழே இறங்கவும் இயேசு அந்த படகில் ஏறினார். கீழே வாசிங்க. கீழே வாசிங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவரை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசு இங்கே சொல்கிறார், இந்த படகை சற்று தள்ளு. அல்லேலூயா. கொஞ்சம் தள்ளு. நம்ம தெரியுமா? தள்ள சொன்னாங்களே சொல்லி வந்தாருக்கு போராப்பட்டு வந்தா தள்ளு. அல்லேலூயா. அப்படி தள்ள சொன்னாங்க.